அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது, எல்லா மக்களுமே என்ன சொன்னா பொருளாதார மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் ஒரு செல்வ சீமான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. செல்வ சீமான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தை என்ன சொன்னா இயக்கணும். வீட்டில் செல்வச்சீமான். ஆமா, நீங்க எல்லாரும் நினைச்சிருப்பேன் பூஜை ரூம் என்பது என்னது தெரியுமா? ஒன்லி தெய்வ சக்தி. கன்னி மூலையில பீரோ வச்சா என்ன சொல்லலாம்னா அங்க குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அது ஓகே. அந்த குபேர மூலையில பணம் வைக்கிறது பாதுகாப்பு, வெற்றி. ஆனால் பண உற்பத்தியை பெருக்கி கொடுக்கக்கூடிய இடம் எது என்பதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். பண உற்பத்தி அப்படிங்கிறது என்ன சொன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பணம் வரும். அந்த பணம் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி செயல்பாட்டு கொண்டு வருது என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம். இது ஒரு வாஸ்து சார்ந்த ஒரு ரகசியம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பயுமே வீட்டுல சமையக்கட்டு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். எப்பயுமே பெண்கள் கிழக்க பார்த்து திரும்பிதான் சமையல் பண்ணுவாங்க. அது இயற்கை. அப்ப எப்பயுமே வீட்டோடைய அக்னி மூலை என்பது சுக்கிர பகவானுக்கு சொந்தமானது. வீட்டோடைய அக்னி மூலை என்பது சுக்கிர பகவானுக்கு சொந்தமானது. அந்த சுக்கிர பகவானுக்கு சொந்தமான அந்த இடத்தில் ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். ராத்திரி என்ன சொல்லலான்னு எல்லாரும் எச்சி தட்டெல்லாம் போட்டுட்டு நைட் பண்ணிட்டு காலையில வேலைக்காரி விளக்குவா அப்படிங்கும்போது அங்க தரத்திரம் தான் வரும். பெரும்பாலான வீடுகள் அப்படித்தான் இருக்குது. சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன பொசிஷன்னா, அதாவது ஆன்மீகத்தை பிடித்தால் வெற்றி பெறலாம். ஏன்னா நாங்களாம் ஆன்மீகத்தை பிடிச்சு வெற்றி பெற்ற ஆளுதான். ஆனால் யாரிடமாவது சொன்னால் நம்ம மேல கோவிக்காம இருக்காங்களாம்? யோசனை பண்ணி பாருங்க. இதை இப்படி வைங்க, இதை இப்படி வைங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம ஒரு குறை சொல்லுகின்ற மாதிரி தான் அவங்க திங்க் பண்ணுகிறார்களே. ஒரு விஷயத்தை என்ன சொன்னா வெளிச்சத்திற்கு இப்படி இப்படி இருங்க, இப்படி இப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவதை வேலைக்காரன் முதல் கொண்டு கேட்க மாட்டீங்க. ஆனா வெளியே போய் கஷ்டப்படுவது கண்ணு முன்னாடி தெரியுது. பெண்களும் என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல ரொம்ப என்ன சொல்லலாம்னா ஆண்களை மதிக்கிறதெல்லாம் கிடையாது. ஆண்களை மதிக்கிறது கிடையாது. இன்னும் இதை இப்படி போட்டிருக்கேன், இப்படி வச்சிருக்கேன், உங்களுக்கு வேற வேலை இல்லை, எனக்குள்ள என் வேலை தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனோநிலை வந்ததுனாலதான் பேங்குகள்லாம் ராத்திரி கடன் கொடுக்கறதுக்கு நிறைய வந்துச்சு. ஆமா, கறிக்கடைகள்லாம் சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறது வந்துச்சு. ஆமா, அதற்கடுத்து ஆஸ்பத்திரி 24 மணி நேரம் ஆஸ்பத்திரி இருக்கிற நிலைமை வந்ததுக்கு காரணம்னா இவர்கள் இவர்கள் வீட்டில் படுக்கின்ற நேரத்தை கரெக்டாக படுப்பது கிடையாது. வீட்டில் எப்ப பார்த்தாலும் இந்த டிவி ஓலம் சத்தம் கட்டிட்டே இருக்கும். அதுவும் இதெல்லாம் பார்த்தாங்க. சீரியல் பார்த்து என்ன சொன்னா ஏகப்பட்ட மைனஸ் நெகட்டிவிட்டிஸ். நாம் எதை சிந்திக்கிறோமோ எதை பார்க்கிறோமோ அதான் நடக்கும். அப்ப நல்லதை பார்ப்பது கிடையாது. ராத்திரி என்ன சொன்னா 10 மணிக்கு தூங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை யாரும் உருவாக்குவது கிடையாது. இது இந்த பேசிக்கலியை சரி பண்ணணும். ராத்திரி 10 மணிக்கு படுத்தணும், விடிய காலம் 5:30 மணிக்குனாலும் எந்திரணும். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஏதாவது ஒன்று நாள் செஞ்சாலும் என்ன சொன்னா அன்னைக்கு வெற்றி. யாரும் பயிர்வதில்லை. இருந்தாலும் சமையலுக்கட்டிற்கு வடக்கு பக்கம், சமையல் கட்டுக்கு வடக்கு பக்கம் ஒரு சிங்க் எப்பயுமே இருக்கும். அதை அதெல்லாம் சட்டி பானையை போட்டு நீட் பண்ணி நீங்க அலசக்கூடிய நல்லி. அந்த சமையல்கட்டுக்கு வடக்கு பக்கத்துல என்ன வச்சிருப்பீங்க? இந்த வாட்டர், சுத்திகரிப்பு வாட்டர் வச்சு நீட் பண்ணி எல்லாம் வச்சிருப்பீங்க. அப்ப சமையல் கட்டுக்கு வடக்கு பக்கம் கிழக்காம நின்று சமைக்கிற பெண்ணுடைய இடக்கை பக்கம் தான் அந்த வடக்கு பக்கம். அந்த இடத்தில் என்ன சொல்லலாம்னா ஒரு சின்ன பவுல்ல இல்லைன்னா ஒரு மர டப்பாவில், இன்னைக்கு மர டப்பாக்கள் நிறைய கிடைக்கிறது. நீங்க என்ன சொன்னா இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனீங்கன்னா அவன் எல்லாமே வச்சிருக்கான். அந்த
டப்பாவில் அந்த டப்பா ஒன்று வாச்சு அந்த இடத்துல வந்து என்ன சொன்னா ஒரு இது என்னது அது நிற்கிறதுக்கு வந்து என்ன சொன்னா ஒரு சின்ன இது கணக்காக வந்து ரெடி பண்ணி அதை வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி நீட்டாக வந்து அந்த டப்பாக்குள்ள வந்து சிகப்பு 20 ரூபாயை வையுங்கள். சிகப்பு 20 ரூபாயை வையுங்கள். அந்த சிவப்பு 20 ரூபாயை வந்து வைக்கணும். வச்சு வந்து நீங்கள் பாருங்கள், பணம் தங்குதடையின்றி நம்ம வீட்டுக்கு வந்து தொழில் மூலமாக தடங்கள் இல்லாமல் வரும் என்பது சத்தியமான உண்மை. அதற்கடுத்து வந்து என்ன சொல்றேன்னா, இன்னொரு விஷயம், என்னுடைய தனிப்பட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து நான் என்ன செய்வேன்னா, இது கேஷுவலா வந்தது. காலையில ஒரு டீ கடைக்கு வந்து போவேன். டீ எல்லாம் குடிக்க மாட்டேன். நான் டீ எல்லாம் குடிக்கிறத விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. காலையில குடிக்க மாட்டேன். அப்ப போய் வந்து அந்த கடையில அந்த கொடுக்கறதுக்கு வடை வாங்குவேன் 2 பார்சல். அந்த கடையில வந்து எனக்கு எப்பயுமே என்ன சொன்னா 10 1 ரூபா காயின்ஸ் கொடுப்பாங்க. அதை வாங்கி பர்ஸ்ல போட்டுட்டு என்ன செய்வேன்னா, ஒரு வாரம் சேர்ந்தவொடனே என்ன சொன்னேன்னா, செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஒரு குத்து சேர்ந்துடும். அதை வீட்டம்மாட்ட கையில் கொடுத்து பூஜை ரூமில் வந்து ஒரு பானை கணக்காக இருக்கும், அதில் போட்டு வைக்கும். அது போட போட வீட்டில் பணம் பெறும். நீங்கள் கடையில் கேட்டால் கொடுத்துருவோம், எனக்கு 10 1 ரூபா காயின்ஸ் கொடுங்க அப்படின்னா நான் சொல்லி வச்சுருக்கேன். அவங்க நம்ம அறிமுகமான மனிதர்கள் சார் கேட்டால் கொடுத்துருவோம்னா நீட்டாக கொடுத்துருவாங்க. அப்போ அதை வந்து பூஜை ரூமில் போட்டு வைங்க. இந்த சமையல் கட்டின் வடக்கு பக்கம் சமையல் கட்டு பெண் சமைக்கின்ற பகுதிக்கு இடப்பக்கத்தில் ஒரு சின்ன வந்து என்ன சொன்னான்னா, தகடில் வந்து என்ன சொன்ன சோப் டப்பா இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஏதாவது வந்து ஒரு இது கணக்காக வந்து ஹேங்கர் கணக்காக இல்லை, அதை வைக்கிறதுக்கே ஒரு சமதளமான ஒரு நிலைமையை உருவாக்கி அதில் ஒரு சின்ன மரப்பெட்டியில் 20 ரூபா சிவப்பு தாள் தான் வைக்கணும். சிவப்பு தாள் கிடைக்கும், அதை வையுங்க. பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக வரும். எப்ப மனிதன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து 1ஆம் தேதி சம்பளக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறவங்க இல்ல 1ஆம் தேதி வந்து கண்டிப்பாக பலசரக்கு மளிகை சாமான் வாங்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய முதல்ல வந்து என்ன சொன்னான்னா, இப்ப எல்லாமே ஏடிஎம்ல ஏறிடுது. பணம் ஏடிஎம்ல ஏறுற காரணத்தினால முதலில் அந்த பணத்தை எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு முதலில் வந்து உங்க வீட்டுக்கு வந்து 1ஆம் தேதி ஆங்கில 1ஆம் தேதி பலசரக்கு வாங்கும் போது முதலில் வாங்குவது ஒரு உப்பு பாக்கெட்டும் விரலி மஞ்சளும் தயவு செய்து வாங்கி உங்க வீட்டு சமையக்கட்டில் வைங்க. 100% என்ன செய்யும் அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இதை எல்லா மனிதர்களும் கரெக்டா நான் சொல்றபடி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வறுமை இல்லாத சங்கடம் இல்லாத ஒரு வாழ்வு வரும். வறுமை இல்லாத சங்கடம் இல்லாத ஒரு வாழ்வு வரும். இதை பெர்ஃபெக்டா பெண்கள் வந்து ஞாபகப்படுத்திக்கிடணும். இன்னைக்கு வந்து மஞ்ச மசால் ஜாமான் தயவு செய்து எப்பயுமே 1ஆம் தேதி ஆங்கில 1ஆம் தேதி தான் எல்லார் வீட்லயும் வாங்குறோம். அந்த நேரத்தில் வந்து பணத்தை நீங்கள் வந்து வீட்டில இருந்து கொண்டு போனாலும் சரி, ஏடிஎம்ல இருந்து அந்த பணத்தை எடுத்தாலும் சரி, மஞ்சளும் உப்பும் தயவு செய்து வாங்கி வையுங்கள். வாங்கி வச்சுட்டு அந்த லிஸ்ட்ல எழுதுறது முதல்ல உப்பு 1 பாக்கெட், மஞ்சள் விரலி மஞ்சள் 100 கிராம் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு பிறகு லிஸ்ட் எழுதுங்க. அந்த பொருள் தான் உங்கள் வீட்டில் வந்து பெரிய லட்சுமி கடாட்சத்தை வந்து கொடுத்து பெரிய வெற்றியை கொடுக்கும். வீட்டின் சமையல் அறையின் அடுப்புக்கு இடப்பகுதி நீங்கள் வந்து கிழக்கு பார்த்து நிற்பீங்க. பெண் கிழக்கு பார்த்து நிற்கும் போது அந்த பெண்ணுக்கு இடப்பகுதியில் ஒரு சின்ன அட்டாள பலகை கணக்கா சின்னதா வச்சு அது மேல மரப்பெட்டியில 20 ரூபா நோட்டு, சிவப்பு கலர் நோட்டு தான் வைக்கணும். கிடைக்காத பட்சத்துக்கு பச்சை கலர் நோட்டு வைக்கலாம். வச்சு பரிசித்து பாருங்கள். இது பெரிய மாபெரும் வெற்றியை கொடுக்கும் என்பது சாஸ்திர உண்மை. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.